குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் ஆன்சர் பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். எப்பயுமே நார்மலாக ஒரு வீடியோ போட்டோம்னா ஒரு 300 வியூ போகும். அதில் ஒரு 10 பேர் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே வீடியோவாக போட்டுருவோம். ஆனால் இந்த வட்டம் போனது 30,000 வியூவாக தாண்டிடுச்சு. அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அப்போ எல்லா பேருக்கும் நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை, கடமை இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் யாரும் கமெண்ட்ஸ் போடாமல் இருங்க. நான் எல்லா பேருக்கும் பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரே ஆள் 10 தடவை கமெண்ட்ஸ் போடுறீங்க, அதை கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க, குறைச்சிக்கோங்க. நீங்கள் 10 தடவை கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் சொல்ல போகிற பதில் ஒரு தடவை தான் சொல்ல போகிறேன். அதனால் அடுத்தவங்களுக்கு இடம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் போட அது அடுத்தவங்க போட்டதில் கீழே போயிடுது, தேடி எடுக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு தடவை மட்டும் கொடுங்க போதும். தயவு செய்து யாரும் கோச்சிக்கிற வேண்டாம், எல்லா பேருக்கும் பதில் சொல்லணும். அதனால் கமெண்ட்ஸ் போகிறத நிப்பாட்டிடுங்க. நான் எல்லா பேருக்கும் நான் முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் பழையபடி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ கொஸ்டின் ஆன்சருக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் இப்போ முதல் கொஸ்டின் சரவணாஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா, சேலத்துலேருந்து பேசியிருக்கிறாங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு உள்ளது, எப்போ சரியாகும், எப்போ வேலை கிடைக்கும், யோகம் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்குறாங்க. தனுசு லக்கணம், மீனராசி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இப்போ நடக்கிறது சுக்கிர திசை, ராகு புத்தி. சுக்கிரன் 6க்கும் 11க்கும் அதிபதி, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு. 6க்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு போனால் கொஞ்சம் பிரச்சனை தான். 11ஆம் இடத்து அதிபதி போகலாம், ஆனாலும் பொருளாதாரத்தில் கை வைக்குது. சரி, ரைட்டு. 6க்கு அதிபதினாலே பிரச்சனை, உத்தியோகத்தில் வைக்கணும், இல்லை வேறு ஏதாவது வைக்கணும். நடக்கிறது ராகு புத்தி. ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. லாபஸ்தானம் தானே, 11ஆம் இடத்துல தான் ராகுக்கு எது இருக்கலாமே, ஏன் இப்போ பிரச்சனையை வைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை தான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி லக்ன ரீதியாக மட்டும் பார்க்காம தசாநாதன் இருக்கிற இடத்த லக்னமாக வச்சு அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ லக்னத்துக்கு 6க்கு அதிபதியாக யார் வர்றா? சுக்கிரன். அவர் தான் திசையை நடத்துகிறாரு. சுக்கிரன் இருக்கிற வீடு சிம்மத்தை லக்னமாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் சிம்மத்துக்கு 3க்கும் 10க்கு அதிபதி. இங்கே இடத்துல லக்ன ரீதியாக பார்த்தா 6க்கு அதிபதியாக வர்றாரு சுக்கிரன், சிம்மத்துக்கு 10க்கு அதிபதியாக வர்றாரு. அப்போ 6, 10ங்கிறது அந்த உத்தியோகம், ஜீவனம், தொழில், இதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா? சரி, அப்போ சிம்மத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆகாதபதி தானே, இங்கே தனுசுக்கும் சுக்கிரன் ஆகாதவர் தானே. அப்போ 2 ஆன்சர் சரியாக தானே வருது. இப்படி பலன் பார்க்கலாம். அப்போ சுக்கிர திசை இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு தனுசு லக்னமாக வச்சுக்கிட்டு 11ஆம் இடமாக சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு பாதக ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ லாபத்தில் கை வச்சிருவார். 6ஆம் இடத்துக்கு கேந்திரத்தில் வர்றார், 4வது கேந்திரத்தில். 6ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகலாமா தன் வீட்டுக்கு அப்படின்னா கொஞ்சம் அதுக்குரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் களத்திர காரகன் இல்லையா? அப்போ மனைவி மூலியமாகவும் அந்த உத்தியோகத்தின் மூலியமாகவும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்படிக்கும் அவர் சுக்கிரன் சுயசாரம். சரி, ராகு யார் சாரம் வாங்கியிருக்கிறாருன்னா குரு சாரம் வாங்கி குரு கூடயே இருக்கிறார். சரி, ரைட். இப்போ இதுக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7க்கு அதிபதியான புதன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறார். அப்போ மனைவி கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவங்க, ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்குமே சனி 7க்கு அதிபதியாக அவர் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. இந்த சுக்கிரனை செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்க்குறாரு, சனியும் 7ஆம் பார்வையால் பார்க்குறாரு இல்லைங்களா? அதனால் இந்த ராகு புத்தி முடிஞ்சாதான் அது சரியாக வரும். ஆக்சுவலாக இவங்களுக்கு பிரச்சனை 1 வருஷத்துக்கு மேலே இருந்தே இருக்குது. ராகு புத்தி என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த ராகு புத்தி முடிஞ்சாதான் வரும். நான் 6 மாதத்தில் அல்ல குரு பயிற்சியில் வந்தால் சரியாகும்னு சொல்லலை. ராகு புத்தி முடிஞ்சாதான் இவங்களுக்கு சரியாக வரும். அதோடு இவங்களுக்கு பங்காளி சொத்து பிரச்சனை இருக்கும். சகோதரர் அல்லது என்ன சொல்கிறது, சித்தப்பா பெரியப்பா அந்த முறையில் பங்காளி முறையிலையும் பிரச்சனை இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு அமைதியாக
சமாளிங்க, அது சரியாக போகும் அப்படிங்கிறத இவருக்கு உண்டான பதில். அடுத்து ரூபா அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க திருச்சியிலிருந்து. திருமணம் எப்போது நடக்கும், லவ் மேரேஜா அல்லது அரேஞ்சு மேரேஜா, அடுத்து வரக்கூடிய சனி திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கும்ப லக்னம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ நடப்பு வந்து குரு திசையில் செவ்வாய் புத்தி போய்கிட்டு இருக்குது. இது போக இன்னும் ராகு புத்தி வேறு ஒரு 2 வருஷத்துக்கு இருக்குது. செவ்வாய் புத்தி முடிய போகுது, இன்னும் ஒரு அடுத்த மாதத்தில் முடிச்சிடும். ராகு புத்தி ஒரு 2.5 வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். குரு வந்து 2க்கும் 11 அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. வக்ரமாக இருக்கிறாரு, சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு. செவ்வாய் புத்தி அவர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல, குருவுக்கு 5ஆம் இடத்துல. ஆனால் நீசம் பெற்றிருக்கிறாரு. பரிவர்த்தனைனா சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க, அதனால் நீச பங்கம் கிடைக்குது. குரு பார்வையில் இருக்கிறனாலையும் நீச பங்கம் கிடைக்குது. திருமணம், இந்த புத்திலே திருமணம் வந்து முடியக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆனால் அடுத்து வரக்கூடிய ராகு புத்தி முடிச்சு கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா முடிச்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு தான் சொல்லணும். வயசு என்ன ஆகுது, 25 வயசு முடிஞ்சிருச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ராகு புத்தியில் முடிகிறதுக்கு கொஞ்சம் சிரமம். அடுத்து வந்துச்சுன்னா உங்களுக்கு சனி திசை. சனியும் நீசமாக இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு, கேது ஸ்டார் வாங்கியிருக்கிறாரு. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சு தப்பு. ஆனால் வக்ரமாகி கேது ஸ்டாரை வாங்கியிருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக மாறும். சனி திசை சனி புத்தியில் திருமணம் அமையும். உங்களுக்கு காதல் திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அரேஞ்சு மேரேஜ் தான். காதல் வந்தாலும் அது ஃபெயிலியராக தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரேஞ்சு மேரேஜ் தான் நடக்கும். அது சனி திசை சனி புத்தியில் முடிஞ்சால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு உண்டான பதில். அடுத்து சுரேஷ் அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இவர் 1989 பிறந்திருக்கிறாரு. கோவையில். திருமணம் எப்போது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆக மொத்தம் இப்போ வந்து இவருக்கு 34 வயசு முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ ரிஷப லக்னமாக வந்திருக்கு. கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். நடப்பு தசை குரு திசையில் சூரிய புத்தி. அஷ்டமாதிபதி தசை 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை கெடுக்கணுமா? கொடுத்தும் கெடுக்கலாம், கொடுக்காமையும் கெடுக்கலாம். சரி, ஓகே. ஆனால் 8ஆம் இடத்துல தானே மாங்கல்யத்தையும் கொடுத்தாகணும். மாங்கல்ய பலமும் அவர் தானே கொடுத்தாகணும். சரி, குரு 2ல் இருக்கிறாரு, ராகு சாரை வாங்கியிருக்கிறாரு. ராகு வந்து குருவுக்கு 9, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல. 10ஆம் இடத்துல தனிச்ச ராகு வேறு இருக்குது. சரி, ஓகே. ராகு செவ்வாய் சாரம், செவ்வாயை பார்க்க போகிறார். சூரிய புத்தி 4க்கு அதிபதி செவ்வாய் கூட இருக்கிறாரு. சூரியன் பூர நட்சத்திரம், செவ்வாய் பூர நட்சத்திரம், கூட கேது மகம். சூரிய புத்திக்கு அப்புறம் சந்திர புத்தி. சந்திர புத்தியில் அவருக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா சந்திர வந்து செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கிறாரு. உச்சம் பெற்ற புதன் கூடயே இருக்கிறாரு. குருவுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த புத்தியில் திருமணம் நடந்துடும் அப்படின்னு இவங்களுக்கு தாராளமாக பதில் சொல்லலாம். அடுத்து வந்து ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து 82 பிறந்திருக்கிறார். இவருக்கும் திருமணம் எப்போது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. 82 பிறந்திருக்கிறாருன்னு இப்போ வயசு பாருங்கள், 41 வயசு முடிஞ்சிருச்சு. 42 வயசு வந்துருச்சு இல்லையா? நடப்பு சனி திசையில் குரு புத்தி, கடைசி புத்தி வந்துட்டார் சனி திசையில். இந்த சனி ஏன் இவருக்கு வந்து திருமணத்தை கொடுக்கல? செவ்வாய் கூடயே தானே இருக்கிறாரு. செவ்வாய்க்கு திரிகோணத்தில் இருந்தாலும் கொடுக்கும், சேர்ந்து இருந்தாலும் கொடுக்கும், கூடையே இருந்தாலும் கொடுக்கணும் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தீங்க. ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படிக்கு செவ்வாய் சாரமே வேறு வாங்கி உட்காந்துருக்கிறாரு. நான் 2வது வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னான்னு. ராகு கேதுவுடைய மிட் பாயிண்டில் உட்காந்து செவ்வாய் கெட்டுப்போனால் செவ்வாய் திசையில் திருமணம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ செவ்வாய் கூடயே இருக்கக்கூடிய சனிக்கும் அதே நிலமை தான். எங்கள் செவ்வாய் சனி கூட்டு சேர்க்கையே ஆகாது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். செவ்வாயும் சனியும் ராகு கேதுவுடைய மிட் பாயிண்டில் கண்ணிலேயே மாட்டிக்கிட்டாங்க. சனி வந்து செவ்வாய் சாரமே வாங்கி திசையை நடத்தினாலும் செயல்பட முடியாத சூழ்நிலையாக போச்சு. இப்போ சனி திசை முடிஞ்சால் அடுத்து புதன் திசை. புதன் எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல. ராகு கேதுக்கு மத்தியில் மாட்டலை, தப்பிச்சிட்டாரு, பிரச்சனை இல்லை. சனியுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதன் சந்திரன் சாரமே வாங்கியிருக்கிறாரு. சந்திரன் குரு கூட இருக்கிறாரு சுக்கிரன் வீட்டில்.
செவ்வாய்க்கு திரிகோணத்தில் வராங்க. புதன் திசையில் எதிர்பார்க்கலாம், தாராளமாக புதன் திசையில் எதிர்பார்க்கலாம். புதன் திசையில் முடிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். புதன் திசை வர்றதுக்கு இன்னும் உங்களுக்கு 2.5 வருஷம் இருக்குது. ஆமாம், 2.25 வருஷம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இப்போவே வயசு 40 தாண்டிடுச்சு. இன்னமும் வெயிட் பண்ணணுமானா வேறு வழி இல்லை. நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிற கர்மா அப்படின்னு எடுத்துக்கிற வேண்டியதான். வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் உங்களுக்கு 2026 மே மாதத்தில் புதன் திசை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ திருமணம் முடிஞ்சிடும். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. அடுத்து மைத்ரேயி வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. மகனுக்காக கேட்டிருக்கிறாங்க. அவர் 94 பிறந்திருக்கிறாரு, புதுச்சேரியில். இவங்களும் எப்போ திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். இவர் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. கடகராசி, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நடப்பு சுக்கர திசை, சனி புத்தி. சுக்கர திசையில் சனி புத்தி முக்கால்வாசியை கடந்து வந்துட்டார். சனி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல. சனி செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கிறாரு. இங்கேயும் ராகுகேதுவுடைய மிட் பாயிண்டில் தான் சனி மாட்டியிருக்கிறாரு. இந்த ராகுகேதுவுடைய மிட் பாயிண்ட்டு எவ்வளவு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுதுங்கிறது ஜாதகத்தை பார்க்குறவங்களுக்கு பார்க்க புரியும். பல பேர் புரியலேன்னு வர கமெண்டில் போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ராகு விருச்சிகத்தில் இருக்கிறாரு, கேது ரிஷபத்தில் இருக்கிறாரு. ரெண்டுக்கும் மத்திய பகுதின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் தான். கும்பம் ஆட்சி பெற்று சனி மூலத்திரிகாணம் பெற்று இருக்கிறாரு. அது லக்னத்துக்கு 5ஆம் இடம். சுபர் பாவராயினும், அதாவது 1, 5, 9 அதிபதிக்கு சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வார்னா இது சனி புத்தி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட 2 வருஷம் கணக்கு ஆக போகுது. 2023 முடிஞ்சு 1.25 வருஷம் ஆகி போச்சு. சனி புத்தியில் இன்னும் முடிச்சு வைக்கலன்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? செவ்வாய் சாரமே வர வாங்கியிருக்குதுல்ல. சரி, சுக்கர திசை சனி புத்தி. அடுத்து புதன் புத்தினா, புதன் செவ்வாய் கூடவே உட்காந்துருக்கிறாரு. சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. சுக்கரனும் கூட தான் இருக்கிறாரு. குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுது. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் அடுத்த புத்தி புதன் புத்தியில் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தவனே தகவல் சொல்லுங்கள். அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் புத்தி 2026 பிப்ரவரி. இன்னும் 1 வருஷம் 1 மாதம் இருக்குது. 1 மாதத்தை கூட விட்டுருங்க. இந்த 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வரணும் வரும் அமைஞ்சும் புதன் புத்தியில் திருமணம் நடக்கும். நடந்துச்சுன்னா தகவல் சொல்லுங்கள். அடுத்து கலைவாணி அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறாங்க, டைம் கொடுக்கல, கோவைன்னு போட்டிருக்கிறாங்க. எந்த டைம்னு தெரியாமல் நம்ம எப்படி பதில் சொல்கிறது? டைம் கொடுங்க, பார்த்துக்கலாம். அடுத்து பரத்குமார் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கிறாரு. சிவகங்கையிலிருந்து 88 பிறந்திருக்கிறார். 1988 பிறந்திருக்கிறாரு. இவருக்கு இன்னொன்று பார்க்கலாம். இவரும் திருமணத்தை பற்றி தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. 36 வயசு முடிஞ்சிருச்சு இல்லையா? முடியுது, 36 வயசு ஆகுது. இப்போ நடப்பு திசை ராகு திசையில் சுக்கிர புத்தி ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது. ராகு திசையில் சுக்கிர புத்தி. ராகுவும் சுக்கரனும் ஒன்றாவே இருக்கிறாங்க. சுக்கரன் உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. புதன் மட்டும்தான் இங்கே வக்ரமாக இருக்கிறாரு. ராகு குருசாரம் வாங்கியிருக்கிறாரு. சரி, திசையில் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் புத்தி உச்சம் பெற்றவன் 3 அதிபதி. சுக்கிரன் ரேவதி நட்சத்திரம், திருவோணம். சூரியன் சதய நட்சத்திரம். சுக்கிரன் எப்போ முடிகிறாரு? சுக்கிரன் ஜூலையில் முடிகிறாரு. சூரியன் செவ்வாய் கூட சனி சேர்க்க, செவ்வாய் சனி சேர்க்கையோடு வாங்கின சுக்கிரன் பார்வை டிஸ்டர்ப் பண்ணுது. சூரியன் சனி வீட்டில், அவர் ராகுசாரமே வாங்கியிருக்கிறாரு. கொஞ்சம் டவுட் இதாகத்தான் இருக்குது. சந்திர புத்தி எதிர்பார்க்கலாம், தாராளமாக சந்திர புத்தி எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு 1.25 வருஷம் எதிர்பார்க்கணும். 2025 ஜூன் மாதத்தில் சந்திர புத்தி வருது. ராகு திசையில் சந்திர புத்தி வருது. சந்திர செவ்வாய் வீட்டிலே உட்காந்துருக்காரு. குருவும் சந்திரனும் சேர்ந்தே இருக்கிறாங்க.
செவ்வாய்க்கு திரிகோணத்துலேயும் வராங்க. இந்த இடத்துல சனி பார்வை இருந்தாலும் குரு பார்வை சனிக்கு விழுகிறதுனால தப்பிச்சிடலாம். சந்திர புத்தியில் தாராளமாக நடக்கும். சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் சாரம் தான் வாங்கியிருக்கிறார். அதனால் சந்திர புத்தியில் எதிர்பாருங்கன்னு ஒரு வருஷத்தில் அவருக்கு முடிஞ்சிடும் கண்டிப்பான முறையில் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒரு ஆண் ஜாதகம் ஜெர்மனி நாட்டிலேருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த டயத்துக்கு போட்டிருக்கிறேன். அது வந்து லக்னமும் ராசியும் சரியாக இருக்கான்னு தெரியல. திருமணம் எப்போது, தொழில் எந்த வகையில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க லக்னம் ராசியாவது போட்டிருக்கலாம், போடாமல் போட்டாங்க. சரி பார்க்கலாம். கடக லக்னம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ புதன் திசையில் புதன் புத்தி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜனவரியில் தான் ஆரம்பிச்சிருக்கு. 2 நாள் தான் ஆகுது. சரி, திருமணத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க. புதன் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு கூட. செவ்வாயோடைய நிலைமை சரி. புதன் ஆட்சி பெற்ற சூரியன் கூட வக்ரமாக இருக்காரு. பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். சுக்கரன் நீசமாக இருக்கிறாரு. கொஞ்சம் ஸ்தான பலம் கம்மியாக இருக்குது. ஸ்தான பலம் நல்லா இருந்தாலும் சார பலம் நல்லா இல்லை. சுக்கரன் குருவோடைய பார்வையில் இருக்கிறாரு. புதன் சூரியன் சாரம். சரி, ஓகே. சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் ஒன்றாவே இருக்கிறாங்க. அப்போ இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த புத்திலே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே உண்டுன்னே சொல்லலாம். இன்னும் செவ்வாய் சம்மந்தப்படலை, அதனால் கொஞ்சம் டிலேவாகி நடக்கலாம். அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் நடந்துடும். கேது புத்தியிலலாம் அந்தளவுக்கு போக வேண்டியது அவசியம் வராது. கேது செவ்வாய்க்கு திரிகோணத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். புதன் திசை புதன் புத்தியிலே முடிஞ்சிடும். அதாவது இன்னும் கரெக்டாக 2 வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிறத இவருக்கு உண்டான பதில். அடுத்து கீதா மூர்த்தி அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க. தன்னுடைய பெண்ணுக்காக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து திருமணம் எப்போது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பெண் பிறந்தது வந்து 1995 பிறந்திருக்கிறாங்க. விருச்சிக லக்னம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. நடப்பு சனி திசையில் சூரிய புத்தி. சூப்பர். சனி திசையில் சூரிய புத்தி ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது. சனி வந்து லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல 3-4 அதிபதி. குரு சாரமே வாங்கியிருக்கிறாரு. குருவாலையும் பார்க்கப்படுறாரு. அப்போ திசையில் பிரச்சனை இல்லை. சூரிய புத்தி. சூரியன் வந்து 10 அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கரன் கூடயே உட்காந்துருக்கிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கரன் கூடயே, அதுவும் பிரச்சனை இல்லை. சூரியன் செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கிறாரு. வெரி குட். என்ன சனி வந்து அவங்கள பார்க்குறாரு. அப்போ வரன்லாம் வரும். அந்த சனி பார்வையினால் தடங்கள் ஏற்படும் அல்லது தள்ளி போகும். அவ்வளோதான். வரன் கண்டிப்பாக வரும்னே சொல்லலாம். சனி புத்தி சனி திசையில் சூரிய புத்தி முடிஞ்சால் சந்திர புத்தி. சந்திரன் துலாத்தில் சுக்கரத்தில் ராகு சாரம். ராகு சுவாதி சுயசாரம். முடிஞ்சிடும். இந்த அநேகமாக இப்போ போகிற சூரிய புத்தி முடிகிற ஸ்டேஜில் அமைச்சு கொடுத்துரும். சந்திர புத்தியில் மேரேஜ் அமைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் இந்த லக்னத்துக்கு 9 அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த தாம்பத்தியத்தை கொடுத்துட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். தாராளமாக முடிஞ்சிடும். சந்திர ராகு கூட இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னே சொல்லலாம். சுவாதி 4, இங்கே ராகு சுவாதி 1, கொஞ்சம் தள்ளி தானே இருக்கிறாரு. முடிஞ்சிடும். சூரிய புத்தி கடைசியில் முடிவாயிரும். சந்திர புத்தியில் திருமணம் நடந்துடும் தாராளமாக அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. சந்திர புத்தி. அடுத்து வந்து வசந்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வெளிநாடு, லண்டன். இவங்களும் என்ன லக்னம் என்ன ராசின்னு சொல்லி கொடுக்கல. சரி பார்க்கலாம். போட்டிருக்கிறேன். கன்னி லக்னம் வந்திருக்கு, கும்பராசி வந்திருக்குது, பூரட்டாதி நட்சத்திரம் வந்திருக்குது. இவங்களுக்கு புதன் திசையில் சுக்கிர புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. புதன் வந்து லக்னாதிபதியாக இருந்து 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. பாதகஸ்தானத்தில் சுயசார வேற வாங்கி உட்காந்துருக்கிறாரு. இப்போ இவங்களுடைய பிரச்சனைக்கு இவங்களே காரணம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம்.
ஒருவேளை திருமணத்தை இவங்களே வேணாம்னு சொல்லி கூட தள்ளி போட்டிருக்கலாம், அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி இவங்களே தள்ளி போட்டிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா புத்திக்காரகன் இல்லையா புதன். அது தன்னுடைய வீட்டுக்கு பாதக ஸ்தானத்தில் போய் உட்காந்தது இவங்களுடைய முடிவுக்கு என்னென்னு சொல்கிறது, சரி இருக்கட்டும். புதன் திசையில் சுக்கிர புத்தி. சுக்கிரன் 2 9 ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. சந்திரன் சார வாங்கியிருக்கிறாரு. சந்திரன் ராகு கூட இருக்கிறாரு. இங்கே சுக்கிரனும் ராகுக்கு அதுவடைய மிட் பாயிண்டில் மாட்டிருக்கிறாரு. புதன் திசையில் சுக்கிர புத்தி. அடுத்த சூரிய புத்தியில் எதிர்பாருங்க. சூரியன் கேது சாரம் வாங்கி இருந்தாலும் கூட இங்கே கேது சூரியன் சாரம் தான் வாங்கியிருக்கிறார். உச்சம் பெற்ற சூரியனுடைய சாரம் தான், தப்பே கிடையாது. சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தியில் கண்டிப்பான முறையில் திருமணம் நடக்கும். ஏன்னா செவ்வாயால் அந்த சூரியன் பார்க்கவும் படுறாரு. அதனால் இந்த புதன் திசை சூரிய புத்தியில் திருமணம் எதிர்பார்க்கலாம். சூரிய புத்தி 2025 ஆகஸ்ட்டில் வருது. தானாகவே அந்த டயத்தில் முடிஞ்சிடும் கண்டிப்பான முறையில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த செவ்வாய் சூரியனையும் பார்ப்பார், குருவையும் பார்க்குறாரு இல்லையா. 8ஆம் பார்வையால் கேதுவையும் பார்ப்பார். அதனால் அந்த கேது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல வேலை செஞ்சிடும். குருமங்கள யோகம், சூரியன் செவ்வாயோடைய உச்சம், 2 பேருடைய உச்சனை உச்சம் நோக்கினால் பிச்சை போனாலும் பிச்சை கிடைக்காதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் எடுத்துக்கிற வேண்டியதில்லை. தாராளமாக அமைஞ்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ புதன் திசை சூரிய புத்தியில் உங்களுக்கு திருமணம் அமையும். அது 2025 ஆகஸ்ட்டில். அடுத்து சபரிநாத் மதுரையிலேருந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவரும் திருமணத்தை பற்றி தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. 93 பிறந்திருக்கிறாரு. கன்னி லக்னம் வந்திருக்குது, கும்ப ராசி வந்திருக்குது, பூரட்டாதி நட்சத்திரம் வந்திருக்கு. இது புதன் திசை சுக்கிர புத்தியில். இதுவும் அதே தான் வந்திருக்கு. 88 பிறந்திருக்காங்க, அவங்களுக்கும் அதே தான். 93 பிறந்திருக்கிறாரு, அதுக்கும் அதே தான். புதன் திசை சுக்கிர புத்தி. சரி, ஓகே, பார்த்துடலாம். இங்கே புதன் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். குருடைய சாரமே வாங்கியிருக்கிறார். குரு லக்னத்தில் உட்காந்துருக்கிறார். குரு பாதகாதிபதி கூட. ஆனால் 7க்கு அதிபதி. 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது குரு திசை நடந்தால் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ நடக்கிறது லக்னாதிபதி திசை தானே. 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. திசையில் பிரச்சனை கிடையாது. சுக்கிரன் புத்தி 2 9 அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. சரி, சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீசமாக இருக்கிறாரு. நீச பங்கம் ஏதாவது ஆகிருக்கிறாரா? அப்படி ஒன்றையும் காணாம். சுக்கிரன் சாரம் கொடுத்தது கேது. இந்த சுக்கிர புத்தியில் எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு மாதத்தில் முடிஞ்சு போகும், விட்டுருங்க. அடுத்து சூரியன் கேது கூட இருக்கிறாரு. செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறாரு. சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க. ஆனால் சக்ஸஸ் ஆகுமாங்கிறது சொல்ல முடியாது, கூட கேது இருக்கிறதுனால. சந்திர புத்தியில் மேரேஜ் கண்டிப்பான முறையில் நடந்துரும்னே சொல்லலாம். சந்திர புத்தி எப்போ வருது? இந்த வருஷம் 2024 டிசம்பரில் வருது. அதனால் சந்திரன் இந்த புதனுக்கு திரிகோணத்துலேயும் அமைகிறாரு. ஆட்சி பெற்ற சனி கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் தானே வாங்கியிருக்கிறாரு. 2வது செவ்வாயோட 8ஆம் பார்வையில் இங்கே இருக்கிறார். அது மெயினாக அவசியமாக இருக்குது. ஆட்சி பெற்ற சனி தானே, பிரச்சனை பண்ண மாட்டார். அது சனி திசைன்னு வந்தால் பார்க்கலாம். சனி திசை தான் நீங்கள் கடந்தே வந்துட்டீங்களே. இப்போ புதன் திசை தானே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் சனி திசையில் திருமணம்னு ஒன்று நடந்திருந்தால் தான் அது புனர்பூ தோஷமாக ஓரளவுக்கு வேலை செஞ்சுருக்கும். சனி திசையை கடந்து புதன் திசைக்கு வந்தாச்சு. புதன் திசையில் சந்திர புத்தியில் கண்டிப்பான முறையில் திருமணம் நடக்கும். ஆனால் சந்திரனை செவ்வாய் 8ஆம் பார்வை வேலை பார்க்குறாரு இல்லையா, அதனால் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எப்போன்னா 2024 டிசம்பரில் முடியணும். அதாவது அடுத்த வருஷம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிரும் கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. அடுத்து விஜயலக்ஷ்மி சென்னையில் இவங்களுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 3 மாதம்தான் வாழ்க்கை நடந்தது, அடுத்து 2வது திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம். கும்ப லக்னம், விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ நடக்கிறது சுக்கிர திசையில் சனி புத்தி. சுக்கிரன் 4க்கு 9 அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு சுக்கிரன்.
ரேவதி நட்சத்திரம் சாரம் கூடயே இருக்கிறாரு. அவர் நீசம் பெற்றவன் சாரம். வீடு கொடுத்தவர் 6ல், சாரம் கொடுத்தவர் கூடயே நீசமாக இருக்கிறாரு. நீசபங்கம் ஆனாலுமே கூட 6 8 போச்சு. சரி, அது கொஞ்சம் வாழ்க்கையை சிரமத்தை கொடுத்துட்டேன் முன்னுக்கு கொண்டு வரும். சனி புத்தி நடக்குது. சனி லக்னத்துக்கும் 12க்கும் அதிபதியாகி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறார். செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கிறாரு. சனி புத்தியும் முடிய போகுது. அடுத்து புதன் புத்தி. கேது புத்தி. சனி புத்தி, புதன் புத்தி ரொம்ப ரிஸ்காக இருக்கு. புதனுக்கு வீடு கொடுத்த குரு, புதனுக்கு சாரம் கொடுத்தது சனி, இவங்களும் 6 8 இருக்கிறாங்க. அடுத்து கேதுக்கு வீடு கொடுத்தது புதன். அடுத்து சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தது புதனோட சுக்கிரன் முடிஞ்சு போச்சு கேதுவோட. அடுத்து வந்தது சூரிய திசை. சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்காரு. கேது சாரமே வாங்கியிருக்கிறாரு. கேது செவ்வாய் சாரம், ராகு கேது சாரம். அப்போ இந்த இடத்துல புதன். சூரிய திசையில் தான் மேடம் எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சூரிய திசை தான் எதிர்பார்க்க முடியும். அந்த சுக்கிர திசை டோட்டல் வேஸ்ட். அது 2028 வரைக்கும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிடலாம். 4 வருஷத்துக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த திசையில் கை கொடுக்காது. சூரிய திசையில் கை கொடுக்கும். ஏன்னா சூரியன் உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. 7ஆம் இடத்த அதிபதியும் கூட. அவர் செவ்வாய் வீட்லேயே வேறு இருக்கிறாரு. கேது சாரை வாங்கியிருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ராகு கேதுக்கள் சார பரிவர்த்தனை ஆகிறாங்க. அப்போ புதன் குருவை போல் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தினால செவ்வாய் அந்த குருவையும் பார்க்குறாரு. அப்படிங்கிறனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூரிய திசையில் 2வது திருமணத்தை நோக்கி போகலாம். அது உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 11ஆம் இடம் தான் 2வது திருமணத்தை குறிக்கக்கூடியது. குரு அந்த 11ஆம் இடத்தையே பார்க்குறாரு. தன் வீட்டையே தானே பார்க்குறாரு. அப்போ சூரியனை அங்கே குருவை பார்க்குறாரு. அந்த திசையில் உங்களுக்கு அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னே எடுத்துக்கலாம். அடுத்து ஹரிஷ் அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஹரிஷ் தஞ்சாவூர்லேருந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவரும் திருமணத்தை பற்றி தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. ரிஷப லக்னம், கடக ராசி, பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. ரிஷப லக்னம், கடக ராசி, பூச நட்சத்திரம். சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி 1 வருஷம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. சுக்கிரனை செவ்வாய் பார்க்கவும் செய்கிறாரு. சுக்கிரன் கூட புதன், ராகு, குரு 4 பேர் சேர்க்க வேற. அது 6ஆம் இடத்துல. இந்த இடத்துல முதல்ல கடன் வாங்கியிருப்பார். சரி, நீசம் பெற்ற சார்ந்த செவ்வாயாக இருந்தாலும் நீச பங்கத்தில் தான் இருக்கார். இந்த சனி மட்டும் வக்ரமாக இருக்கிறாரு. சரி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி கொடுக்குமா? 2025 செப்டம்பர் வரைக்கும் தாராளமாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த புத்திலே உங்களுக்கு திருமணம் அமைஞ்சிடும் சார். எப்போ வரும்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். வர டைம் தான். 1 வருஷம் முடிஞ்சிச்சு இல்லையா உங்களுக்கு. சூரியன் சந்திர செவ்வாய் அந்த வந்துடும், நெருக்கி வந்துடும். கூடிய விரைவில் வர்றதா இந்த புத்திலே உங்களுக்கு முடிஞ்சிடும் சார். உங்களுக்கு 2025 செப்டம்பருக்குள்ளேயே திருமணம் முடிந்து விடும் அப்படிங்கிறத இவருக்கு உண்டான பதில். கரெக்டான டைம் தான். அடுத்து ஹேமலதா அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டுருக்குறாங்க. அவங்க என்னென்னா சுக்கிர திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்குறாங்க. 2001 பிறந்த பையன், அவங்க பையனுக்காக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சுக்கிர திசை எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சுக்கிர திசைக்குள்ளே வந்தாச்சு. 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். கடக லக்னம், விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. சுக்கிர திசை 11ஆம் இடத்து அதிபதி, 4 11க்கு அதிபதி 11ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. அப்போ பாதக ஸ்தானம்ங்கிறனால பாதகத்தை எதுவும் கொடுத்துருவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2வது 4க்கு அதிபதி சுகஸ்தான அதிபதி கூட சனி இருக்கிறாரு. சுகத்தை எதுவும் கெடுத்துப்படுவாரா? உடல் ரீதியான பிரச்சனை எதுவும் வருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சுக்கிரன் புதன் சனி சேர்க்க இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொன்னால், செவ்வாய் சந்திரன் பார்வை வேற அவங்களுக்கு.
பொருளாதாரத்தில் கை வைக்க போகிறது கிடையாது. பொருளாதாரம் எப்படி வருமானம் வந்துடும். என்ன பண்ணுறது, அவருடைய விருப்பப்படி காதல் திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் சுய வீட்டில் உட்காந்து, சொந்த வீட்டில் உட்காந்து திசையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இவங்கள சந்திரன் செவ்வாய் பார்க்குறாங்க. ஆட்சி பெற்ற செவ்வாய் கூட சந்திரமங்கல யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீசம் பெற்ற சந்திரனுக்கு நீச பங்கமும் கிடைக்குது. அதனால் திருமணம் மட்டும் அவருடைய விருப்பப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர திசை லாபத்தை கொடுக்கும், யோகமாக இருக்கும். அப்போ பாதகம்னு சொன்னால் அந்த காதல் திருமணம் ஒன்றுங்கிறது தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். அது ஒன்றாத்தான் பாதகமாக தான் போகுமே வெளியே உடல் ரீதியான பிரச்சனையை கொடுக்காது, வருமான ரீதியாக பிரச்சனையை கொடுக்காது, தொழிலில் கை வைக்காது, மற்ற எல்லாமே நல்லபடியாக இருக்கும். திருமணம் மட்டும் அவர் போக்கில் தான் செயல்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அடுத்து தங்கைக்கு திருமணம் எப்போது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கிறார் கேள்வி. ஈரோடுலேருந்து 1993 பிறந்திருக்காங்க அந்த பெண். கும்ப லக்னம் வந்திருக்கு, கன்னி ராசி வந்திருக்குது, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. நடப்பு ராகு திசையில் கேது புத்தி, அது 10ஆவது மாதம் வரைக்கும். ராகு விருச்சிகத்தில் உட்காந்துருக்கிறாரு. வீடு கொடுத்தவர் அவருக்கு 8, லக்னத்துக்கு 5. ஏதோ ஒரு வகையில் அவமானத்தை கொடுக்கணும். லக்னத்துக்கு 5ஆம் இடம் கௌரவம். இங்கே ராகு 10ஆம் இடத்துல தனிச்சு ராகு. சரி, ராகு புதன் சாரமே வாங்கியிருக்கிறாரு. புதன் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல, இவருக்கு 2ஆம் இடத்துல. சரி, என்னன்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவர் திருமணத்தை பற்றி தான் கேள்வி கேட்டிருக்கிறார். ராகு திசையில் கேது புத்தி முடிஞ்சவொடனே சுக்கிர புத்தியில் திருமணம் நடத்துகிறோம். சுக்கிரன் உட்காந்துருக்குது சனி வீட்டில் இருந்தாலும், சனி ஆட்சி பெற்றவருடைய சனி வீடு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த சனியுமே செவ்வாய் சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. சுக்கிரன் ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு. ராகு திசையில் சுக்கிர புத்தி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராகுவே செவ்வாய் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரனுக்கு செவ்வாய் திரிகோணத்தில் வராரு. சனி வாங்கியிருக்கிறது செவ்வாய் சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. செவ்வாய் சனியை 8ஆம் பார்வையாலும் பார்க்குறாரு. இப்போ இந்த சனியால் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட இந்த புத்தியில் முடிஞ்சிடும், சுக்கிர புத்தியில் முடிஞ்சிடும் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி 30 வயசு முடிஞ்சிச்சு இல்லையா உங்களுக்கு. அதனால் இந்த சுக்கிர புத்தியில் கண்டிப்பான முறையில் திருமணம் உங்களுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் சரத்குமார் அப்படிங்கிறவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. மதுரையிலேருந்து 1997 பிறந்திருக்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா, அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கடைசியாக கேள்வியை கொஸ்டின் அரசு வேலை சம்மந்தமாக படித்தார். சரி, ஒரு வழியாக ரைட்டு. அப்போ 26 வயசு இவருக்கு முடிஞ்சிருச்சு, 27 பிறந்துருச்சு. சுக்கிர திசை சுக்கிர புத்தி, இவரும் சுக்கிர திசை சுக்கிர புத்தியில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் செவ்வாய் உடைய இருக்கிறாரு. ராகு சாரம், ராகு சூரியன் வீட்டில், சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஆகும். ராகு சுக்கிரன் சாரம் தாராளமாக கிடைக்கும், முயற்சி பண்ணுங்கள். சுக்கிர திசையிலேயே கிடைச்சிரும். சுக்கிர புத்தி முடிகிறது 2026 தான் முடியுது. ஏதாவது எக்ஸாம் எழுதணும்னா எழுதுங்க, ஏதாவது ட்ரைனிங் பண்ணணும்னா போங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அரசு வேலை உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6க்கு அதிபதியே செவ்வாய் தான், 10க்கு அதிபதி குரு தான். 8ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த குருவை செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்த்துறாரு. சூரியன் திரிகோணத்தில் வந்துடுறாரு. ஏன்னா சூரியன் செவ்வாய் இந்த அரசாங்க கரகம், உத்தியோகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு தான். சனி தொழில்காரகன், வக்ரமாயி ரேவதி நட்சத்திரம், புதன் சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. புதனுமே சிம்ம வீட்டில் தான் இருக்கிறார். உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பான முறையில் உண்டு. தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன ஆட்சி பெற்றவன் தசை, அந்த சுக்கிர திசை சுக்கிர புத்தி வரைக்கும் போராட்டத்தை கொடுக்கும். அடுத்து சூரிய புத்தியில் நீங்கள் கண்டிப்பான முறையில் அரசு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறத அவருக்கு உண்டான பதில். இப்போ பாருங்கள், இதுக்கே மொத்தம் 35 நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ இழுத்துருச்சு. கிட்டத்தட்ட 200 பேர் வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எல்லா பேருக்கும் பதில் சொல்லணுமோ பதில் சொல்லித்தே ஆகணும். கண்டிப்பான முறையில் சொல்கிறேன். அது வரைக்கும் யாரும் கமெண்ட்ஸ் போட வேண்டாம். நான் முடிஞ்சால் அந்த கமெண்ட்ஸை லாக் பண்ண முடிஞ்சால் கூட லாக் பண்ணி வைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவில் நான் மிச்சம் இருக்க எல்லா பேருக்கும் பதில் கொடுக்குறேன். இப்போ அது ஒரு 15 பேருக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சரி, மீண்டும் வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.